ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நேத்தி ஆஷாட் நவராத்திரியோட டே 9 ஷார்ட்ஸ் பூஜையோட ஷார்ட்ஸ்ல நான் சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து அஷ்டவராகியோட பூஜையும் வராகி அம்மனோட கதையையும் நான் உங்களுக்கு வந்து காட்ட போறேன்னு. அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா வந்து நவராத்திரி நாயகியான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி. இது அந்த துர்க்கையும் லக்ஷ்மியும் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சூர்யா குரு டால்ஸ் அவங்கள்ட்ட இருந்தா நான் வாங்கினேன். கீழே பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி பூஜையில இருக்கிற அந்த பேப்பர் மஷ் வராகி அம்மன், பெரிய வராகி அம்மனுக்கு வந்து இன்னைக்கு முல்லைப்பூ போட்டு அப்புறம் விரலி மஞ்சள் மாலை அன்னைக்கே நான் போட்டிருந்தேன்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நம்ம நித்திய பூஜையில இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கு பன்னீர் ரோஸும் தாமரையும் வச்சு ஒரு அலங்காரம், பூ அடக்காரியா ஒரு அலங்காரம் பண்ணியிருக்கேன். கீழே நம்ம நேத்தி வச்ச அதே அஷ்டவராகி போட்டோஸ். இப்ப நம்ம வந்து பெருசா இருக்கிற எல்லா வராகி அம்மனையும் பார்க்கலாம். வராகி அம்மன் உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் ஆவாங்க. இவங்க வந்து லகு வராகி. நெக்ஸ்ட் வந்து முன்னாடி இருக்க ஆதி வராகி அம்மன். இங்க மேல நான் தொங்க விட்டுருக்கிறது வந்து அஸ்வாருட வராகி அம்மன். இங்க மகிஷாருட வராகி அம்மன். அடுத்து இங்க ஸ்வப்ன வராகி அம்மன். அங்க சிம்ஹாருட வராகி அம்மன். இங்க கடைசி மகாவராகி அம்மன். இங்க பாத்தீங்கன்னா ஸ்வப்ன வராகி அம்மன். இவங்க எல்லாரையும் நான் இங்க வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த கதைன்னு சொன்னேன்ல, அது வந்து ஒரு 8 காட்சிகளா இருக்கு. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இதான் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு செட் பண்ணேன்னு சொன்னது வராகி அம்மனோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூசிங்கே வராகரோட தான். வராகர் வந்து பூமி தாய வந்து கடல்ல இருந்து தூக்கும் போது அவரு வந்து உள்ள இருந்து அந்த கடல்ல இருந்து அவர் வெளியே எடுக்க முடிஞ்சிருச்சு அவரால. ஆனா அவரால மேல தூக்க முடியல. அதுக்காக வந்தவங்க தான் வந்து வராகி அம்மன். வராகி அம்மன் வந்து அந்த வராகரோட தாடங்கத்துல இவங்களோட தாடங்கத்தை அவங்க வச்சு பூமியை வந்து அப்படியே மேல தூக்குனாங்க. இதான் வராகி அம்மன் வந்து முதல் கதை. அடுத்து நம்ம வந்து வராகி அம்மனோட ரியல் பிறந்த கதையை நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரியோட தர்பார் தான் நான் வச்சிருக்கேன். ராஜராஜேஸ்வரியோட கையில இருக்கிற புஷ்பபானம், பஞ்சபானம்னு சொல்லக்கூடிய அந்த மலர் அம்புல இருந்தா வராகி அம்மன் வந்தாங்க. அதுல வந்து 5 வகையான மலர் இருக்குமா. அந்த மலர்ல இருந்து வந்தவங்க தான் வந்து வராகி அம்மன். இந்த பக்கம் இருக்கிற கரும்புல இருந்து வந்தவங்க தான் இங்க இருக்கிற ராஜ ஷியாமலா மாதங்கின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து இங்க இருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன ராஜராஜேஸ்வரியோட ஒரு 10% கூட இல்லை, இது ஒரு 2% தான். நெக்ஸ்ட் நம்ம வராகி அம்மனோட அவங்க வந்து படை தளபதியா பதவி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா வந்து மீனாட்சி அம்மன் வந்து நாட்டுக்கு அரசின்றனால அவங்களுக்கு முடிசூடி வந்து பட்டாபிஷேகம் பண்ணாங்க. ஆனா வராகி அம்மன் வந்து படை தளபதியா அவங்க பட்டம் இருக்கிறனால ராஜராஜேஸ்வரி அவங்க கையில வந்து ஒரு வீரமான வாளை கொடுத்து வராகி அம்மன் வாங்குற மாதிரி ஒரு அற்புதமான காட்சி தான் வந்து வராகி அம்மன் வந்து பட்டம் சூடுறது. இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து லக்ஷ்மி சரஸ்வதி இருக்காங்க. இது இல்லாம தேவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அது என்னால காட்ட முடியல. இருந்தாலும் நெக்ஸ்ட் நம்ம வந்து வராகி அம்மனோட படையெடுப்ப பார்க்கலாம். அம்மன் மாதிரி கிரி சக்கரத்துல ராஜராஜேஸ்வரிய உள்ள அமர வச்சு இவங்க வந்து 7 பன்றிகள் கூட்டிய ரதத்துல ராஜராஜேஸ்வரியை கூட்டிட்டு போறாங்க. சைட்ல பாத்தீங்கன்னா வந்து தேவர்கள், தேவதைகள் அவங்க எல்லாருமே வந்து வராகி அம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்க எல்லாருமே வந்து படையெடுப்புக்காக அவங்க எல்லாருமே வெள்ளை குதிரை வம்புறாங்க. ஓகே, நம்ம அடுத்த காட்சியோட பார்க்கலாம். பாத்தீங்கன்னா வந்து குதிரை படை. இதுல வந்து வராகி அம்மன் வந்து அஸ்வாருட வராகியா வராங்க. ஆனா இவங்க தான் வந்து ரியல் அஸ்வாருடா அம்மன். அப்புறம் வந்து இவங்க வந்து அஸ்வாருட வராகி அம்மன். சைட்ல பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளும் வந்து கருப்பு குதிரை, வெள்ளை குதிரைன்னு எல்லா குதிரையிலயும் வந்து எல்லா அம்மனும் வந்து வர்றது. இது வந்து குதிரை படையோட காட்சி. நம்ம அடுத்து வந்து யானை படையோட பார்க்கலாம். பாத்தீங்கன்னா வந்து யானை படை. இங்க ஒரு பெரிய யானை மேல வராகி அம்மன் வந்து கோவ ஆவேசமா உட்கார்ந்து வராங்க. சைட்ல வந்து தேவதைகள் எல்லாருமே யானையில வந்து ரொம்ப கோவத்தோட வாழை தூக்கிட்டு எல்லாரும் வர்றாங்க. இவங்க எல்லாரும் எதுக்கு வராங்கன்னா அடுத்து எந்த அசுரனை வந்து கொல்றதுக்காக வராகி அம்மன் வந்து தோன்றுறாங்க நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா வராகி அம்மன் வந்து
பயங்கரமா வந்து அந்த அசுரனை கொல்றது. இந்த அசுரன் பேர் என்னன்னா விஷுக்ரன்ற அசுரனை கொல்றதுக்கு தான் வராகி அம்மனை வந்து ராஜராஜேஸ்வரி வந்து அவங்க கையில இருக்க பஞ்சபானத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஆலோசனை சொல்றதுக்காக கரும்புல இருந்து வந்தவங்க தான் வந்து ராஜசியாமலா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அசுரன் விஷுக்ர பிராணன் இந்த அசுரனை வதம் பண்றதுக்காக வராகி அம்மன் தோன்றுத. இத்தனை படையிலே அவங்க வந்து கடைசி அசுரனை வந்து இப்படி கொல்றாங்க. அடுத்த ஒரு தெய்வீகமான காட்சியோட நம்ம பார்க்கலாம். அடுத்து மாயிலை தோரணங்கள் கட்டியிருக்கு. எல்லாரும் அந்த அசுரனை வதம் பண்ணதுக்காக வராகி அம்மனுக்கு நித்திய பூஜை பண்ணி குத்து விளக்கேத்தி அப்புறம் பூ பழம் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸு எல்லாமே வச்சு அம்மனுக்கு சர்வ அலங்காரம் பண்ணி குத்து விளக்கு ஏற்றி கீழையும் பூ வச்சு வெள்ளி பூக்கள் வச்சு இங்கே ஒரு பொண்ணு வந்து விளக்குல வந்து ஆரத்தி காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனோட அந்த வரலாறுல இது வந்து ஒரு 5% தான், 5% கூட இல்லை, அதை விட கம்மியாக தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னுமே வந்து வர வர நம்ம வராகி அம்மனோட வரலாறு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். எங்க வீட்டுல வந்து வராகி அம்மன் வந்து வந்ததும் ஒரு கதை இருக்கு, அது நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க வீட்டுல டெய்லியும் பாத்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி அம்மன் வந்து குளுமாய் திருவிழால தான் நான் வாங்கினேன். அவங்க வந்து ஒரு மண் பொம்மை. அவங்க வந்து எனக்கு என்னமோ வந்து ரொம்ப சென்டிமெண்டலி அவங்க என்ன கூட வந்து என் கூட பேசுறாங்க. அது மாதிரி எனக்கு ஆனேன். நான் டெய்லி பூஜையில வைக்கிற மாதிரி சாமி ரூம்ல நான் அவங்கள வச்சுட்டேன். அவங்க போட்டோ கூட நான் அதில் இன்சர்ட் பண்றேன். அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஆஷா நவராத்திரிக்காக வராகி அலங்காரம் நான் பண்ணியிருக்கேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து வராகி அம்மன் வந்து பொங்கல் அப்ப நாங்க ஊருக்கு துறையூருக்கு போயிருந்தோம். அங்க ஒரு ஷோரூம் இருக்கு மேக்னான்னு, அங்க வந்து தான் வராகி அம்மன் நான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு 2-3 தடவை நான் வாங்காம வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசையா நான் வாங்கிட்டேன். வாங்கி வீட்டில் வச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் பஞ்சமிக்கு வராகி அம்மனுக்கு நான் வந்து பூஜை பண்ணணும்னு. நான் வந்து போன ஆஷா நவராத்திரியில வராகி அம்மன் வந்து அகிலாண்டேஸ்வரி பக்கத்திலே தான் இருப்பாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு தனியாக ஒரு பூஜையும் பண்ணதில்லை. ஆனால் போன ஆஷா நவராத்திரி 9 நாளும் வந்து நான் கொலு வச்சிருந்தேன். போன ஆஷா நவராத்திரிக்கு 3 படி கட்டி அம்பால எல்லாம் வச்சு நான் கொலு மாதிரி வச்சிருந்தேன். இந்த வருஷம் வந்து ஒவ்வொரு அம்மன் பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால வச்சிருக்கேன். போன ஆஷா நவராத்திரியில இருந்து இங்க வந்து ஒரு டேபிள் ஒண்ணு இதுக்கு கீழே இருக்கு. இந்த டேபிள்ல தான் வராகி அம்மன் நடுநாயகமா வச்சு லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாரையும் வச்சு என்னோட மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சு வராகி அம்மன் வந்து இப்ப ஆஷா நவராத்திரிக்காக நான் இங்க எல்லாம் செட் பண்ணுமேன்னு எடுத்து வச்சிருக்கேன். மிச்சப்படி இங்கதான் வராகி அம்மன் நித்தியமா எங்க வீட்டுல வருஷம் முழுவதும் இந்த இடத்துலதான் இந்த வராகி அம்மன் இருப்பாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆஷாட நவராத்திரிக்கு எல்லாரும் ஆரத்தி எடுத்து முடிங்க. நானும் இதை முடிச்சுட்டு நான் ஆரத்தி எடுத்து தான் முடிக்க போகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பை.